guys welcome to my channel சாலினி vlogs நண்பர்களே. இன்னைக்கு என்ன வீடியோஸ் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நான் இன்னைக்கு இந்தியா போறேன். ஓகே, திங்கக்கிழமை. ஓகேவா, திங்கக்கிழமை 4ஆம் தேதி. ஓகே, அதாவது இன்னைக்கு நான் இப்போ இந்தியாவில இருந்து தான் பேசுகிறேன். ஓகேவா, நான் நேற்று தான் வந்தேன், செவ்வாய்க்கிழமை நேற்று தான் வந்தேன். இன்றைக்கி தான் நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் நான் அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா, நான் இந்தியா வந்திருக்கேன். என்னத்தில் வந்தேன், எப்படி வந்தேன், எப்படி போணுச்சு எங்கட இந்தியா பயணம் அப்படி இந்த வீடியோஸில் வந்து ஃபுல் வீடியோவாக இருக்குது, போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வா வீடியோஸுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வெறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு. என்ன காம்பினேஷன் இது, புதுசாக இருக்குது. லிப்ஸ்டிக் வேறுங்க பாருங்க. ஓகே, இங்கெல்லாம் பாருங்கள், சார் வந்து இந்தியா போகிறதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸும் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையே திங்கக்கிழமை தான் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையே மடித்து வச்சுட்டாரு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து காலையில் வந்து என்ன மாதிரின்னு பார்த்துட்டு அதையும் மடித்து வைக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. எங்களை பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கவுப்பி வச்சா சாப்பிட்டு போக சொல்லி இப்போ சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டு தான் நிற்கிறோம். ஓகேவா, ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு காங்கேஸ்வரைக்கு தானே போகணும். நாங்கள் 5:30க்கே வலிக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் 6:30க்கெலாம் வந்து கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். பஸ்ஸுக்காக, ஜாழ்ப்பாணம் பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜாழ்ப்பாணம் டவுனில் தான் நிற்கிறேன். சரி, ஓகே, காங்கேஸ்வரைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம். அந்த நாங்கள் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ தெரியலையே, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்து காலையிலேயே பரோட்டா 2 பேரும் ஆர்டர் பண்ணி இங்கே வந்து அதுக்கு இறால் கறி சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊபர் புக் பண்ணி போய் கொண்டு வாங்க காங்கேஸ்வரைக்கு. ஓகேவா, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து 21 கிலோமீட்டர்னு சொன்னார். அதான் ஆட்டோவில் தான் போய் கொண்டிருக்கோம். 1300 டவுனில், யாழ்ப்பாணம் டவுன்லேருந்து அங்கே காங்கேஸ்வரைக்கு போகிறதுக்கு ஊபர் புக் பண்ணி போகிறது. தனியாக போகிறோன்னா ரேட்டு கூட. ஓகே, இப்போ நாங்கள் காங்கேஸ்வரைக்கு வந்தாச்சு நண்பர்களே. பாருங்க, இப்படி தான் இருக்கும் காங்கேஸ்வரை. ஓகேவா, ஆக்களே இல்லை இன்னைக்கு சொல்ல போனால். பாருங்க, கொஞ்சம் பேர் வெளியே நிற்கிறாங்க. என்னத்துக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல, ஆட்டோவோட நிற்கிறாங்க. சில பேர் வந்து இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. இப்போ கிறிஸ் வந்து வந்ததுக்காக காசு கொடுத்துட்டுருக்காரு. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். ஓகேவா, காசெல்லாம் கொடுத்தாச்சு, உள்ளே போக போகிறோம். பாருங்கள், அந்த காங்கேஸ்வரை உள்ளே வந்து பெருசாண்டி ஆக்கள் யாருமே கிடையலை. நானும் இன்னொரு அண்ணன் தான் இருக்கிறாரு. ஓகே, காலையில் தான் நாங்கள் நேரத்துக்கு வந்துட்டோம். இனி தான் வந்து நாங்கள் 9:30க்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம் இங்கே. இப்போ இனி தான் ஆக்கள் கம்மியாக வருவார். எங்களை டிக்கெட்டும் பாஸ்போர்ட் வச்சுட்டு உட்காந்துருக்காரு கிருஷ். பாருங்கள், இப்போவும் ஆக்கள் இல்லை. ஓகேவா, இப்போ தான் ஆக்கள் நிறைய வந்திருக்காங்க, செக் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எங்களுக்கு செக் பண்ணிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துருக்கேன். இப்போ கம்மியாக தான் எல்லோரும் ஒரு ஆளாக தான் செக் பண்ணிட்டு வராங்க. உள்ள இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் செக்கிங் நடக்குது, அவங்களும் இனி தான் வருவாங்க. ஓகே, இப்போ செக் பண்ணிட்டு உள்ளே விட்டோன்னா பாருங்கள், இவ்வளோ பேர் நிற்கிறாங்கண்டு. அப்பா, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ பேர். இங்கே வந்து சரி பசிக்குதே அப்படின்ட்டு கவுப்பி சாப்பிட்லாம். 1:30 கிடக்கு 2, அந்த நேரம் பார்த்து மழை வந்தது. கடைசியாக 2 மணிக்கு தான் எடுப்பாங்களாம். அது வரைக்கும் சரி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு சாப்பிட்டுருக்கோம். கவுப்பி அம்மா வச்ச கவுப்பி இப்படியே கட்டி கொடுத்தா சாப்பிட்ன்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து வெளிக்கிட்டாங்க, கப்பல் வெளிக்கிட போச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து போகிறோம். ஓகே, எல்லோரும் ஒரு ஆளாக 10 பேராக தான் ஏற்றுறாங்க. ஓகேவா, ஏன்னா சின்ன பஸ் தானே, அதனால். இப்போ பாருங்கள், பஸ்ஸுக்கு வந்துட்டு அந்த பஸ்ஸில் தான் ஏற்றுவாங்க. ஓகேவா, பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்கள். அது என்ன ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். ஆமாம், காங்கேஸ்வரம் போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கப்பல் பாருங்கள். கப்பலை முதல் முறையாக கப்பலை பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். டிவியில் பார்த்தா கூட நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. சில பேர் வந்து இந்தியா போகிறோன்னு சந்தோஷப்படுவாங்க. சில பேர் கப்பலில் போகாதவங்க கப்பலில் போகணுன்னு சந்தோஷப்படுவாங்க போல். பாருங்க, புனா பெரிய கப்பல். இதில் ஏதோ 100-150 பேர் இருந்து போகலாம். ஓகே, இப்போ வந்து கிறிஸ் வந்து இறங்க எல்லோரும் இறங்குறாங்க. அது ஒரு ஆளாக தான் போகணும் உள்ள. ஓகேவா, இப்போ வந்து எல்லோரும் போகிறாங்க. ஓகே, நானும் போகிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் அதை அப்போ கீழே அங்கே பாருங்கள், இதில் போகல, நடந்து போகல, அதில் பார்த்து போகணும். வீடியோ எடுத்துகிட்டு கப்பலை பார்த்துட்டு கீழே பார்த்தோன்னா ஃபோன் கீழே தண்ணிக்கு விழுந்துடும். பார்த்து தான் போகணும். நான் வாய் பார்த்த கொள்ள நான் அதில் தடைக்கப்பட்டு விழா பார்த்தேன். கப்பல் கண்ட ஒரு குசியில் யாருங்க எல்லோரும் ஆண்டு பார்த்துட்டு போகிறாங்க. உள்ளே வந்து பஸ்ஸு மாதிரி தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, பஸ்ஸு மாதிரி தான் இருக்கும். தலை சுத்துற மாதிரி வருங்க.
ஏன்னா கப்பலில் போகிறதுனா ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனா தலை அதெல்லாம் எனக்கு நானும் தானே முதல் முறையாக போனேன், எனக்கு வந்துச்சா? உனக்கு வந்தது இல்லை, எனக்கு வந்தது. இவருக்கு வந்தது போல எனக்கு வரல. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே நைனாதீவு கோயிலுக்கு போயிருக்கேன், கப்பலில் தான் போனேன். அது வந்து குட்டி கப்பல், படகு மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்க, பஸ் மாதிரி தான். எல்லாம் புக் பண்ண இடத்துல கிடையாது, எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்கப்பா. உண்மையாக சொல்ல போனால் கப்பல் வந்து அவ்வளோ ஃப்ரீடம், ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? பிளேட்ல மாதிரி இல்லை, பிளேட்ல அதுதான் உட்காரணும். ஆனால் கப்பல் அப்படி இல்லை. ஓகேவா? விளிம்பி கிளிம்பி நடக்கலாம். ஆமாம். இப்போ வந்து மேலே போகிறோம், நாங்கள் வந்து மேலே தாங்க, கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க. சரி மேலே இருக்குது தானே இந்த சீட்டு, அங்கே போகலாமுண்டு. இங்கே ஆட்கள் கம்மி. ஓகேவா? நாங்கள் பெண் சீட்டுக்கு தான் போகிறோம், அங்கே இருக்கிறதுக்கு. அங்கே தான் இங்கே காலியாக இருந்தது. ஓகே, இப்போ அங்கே தான் தான் இதில் தான் 3 பேர் எடுத்து வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேசிங் சைக்கிள். என்னது அது? சைக்கிள் ஏற்றுறாங்க. அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேட்டதுக்கு சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிளே சுற்றுவாங்க, கிரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு. புகை மண்டலம் வந்து இப்போ வந்து புகை அதிகமாக வருது இல்லை உலகத்துக்கு, அதான் இப்போ வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கோம். இப்போ தான் மெதுவாக போயிட்டு இருக்குது. ஓகேவா? நடுக்கடலுக்கு இன்னும் போகல கப்பல். ஓகே, இப்போ தான் மெதுவாக வலிக்கிடுது. என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, மேலே ஆட்கள் கம்மி தாங்க. பாருங்கள், சீட்டெல்லாம் ஃப்ரீயாக கிடக்குது. சரியான மழை பாருங்கள், மழை தோழி தான் அதில் இருக்குது. சரியான மழை நின்றதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. எங்களை பாருங்க, அந்த போட் போன இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல, அலைகள் 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 அலைகள். சும்மா பண்ணா இருந்துச்சு. நான் நீ கப்பல் போறோன்னா தண்ணி எங்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கவே இல்லையே, பெருசாண்டி இருக்கல, நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். கிறிஸ்தான் உட்காந்துருந்தாரு மூளைக்குள்ள போயிட்டு. பாருங்க, அவரை உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு, நான் அவளை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். பாருங்கள், எல்லாரும் சும்மா ஜாலியாக இருக்கிறாங்கப்பா, தங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. ஆனால் பிளேட்டில் இருந்து சுதந்திரம் இல்லை, கப்பலில் அவ்வளோ சுதந்திரம். ஒருக்கா வந்து பாருங்கள், எங்களுக்கு முதல் முறையே நான் கப்பலில் வரேன். கப்பலையும் போய் பார்க்கத்தானே வேணுண்டக்கா. கப்பல் வந்த கப்பல் பயணம் எப்படி இருக்குன்ட்டு நான் உண்மையாக சொல்ல போனால் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். ஓகே, கப்பலை விட்டு இறங்கியாச்சு. நான் இப்போ எங்கே இறங்கினேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இறங்கியாச்சு. இப்போ செக் பண்ணணும்ல, அங்கே கூப்பிட்டு அங்கே தான் போகிறோம். இனி செக் பண்ணிட்டு தான் இனி வெளியே விடுவாங்க. ஓகேவா? அங்கேயும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் செக் பண்ணாங்க. இப்போ இந்த இங்கே இறங்கினதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியே போக முடியும். இப்போ வந்து எல்லோரும் போகிறாங்க, தான் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் செக் பண்ணி வெளியே அனுப்புகிறல அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஓகேவா? செக் பண்ணியாச்சு. ஓகே, இந்தியாவில் செக் பண்ணி வெளியே விட்டாங்க. இப்போ ஆட்டோவில் பாருங்கள், மஞ்சள் ஆட்டோலாம் நிற்கிது. ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு போகிறோம், ரூம் எடுத்து இருக்கலாம்ட்டு போகிறோம் பஸ்ஸில். ஓகே, ரொம்ப டயர்டாக இறங்கி நாங்கள் அங்கே இடத்துக்கு போகிறோம்டா 7-8 கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் போய் கொண்டிருக்கோம். ஓகேவா? எனக்கு 12 மணி 12:30 விட்ட போய் கொண்டிருக்கோம். நண்பர்களே, எங்கள் இந்தியா பயணம் வந்து என்ன சொல்கிறது, கப்பல் பிளேட்டை விட கப்பலில் வந்தது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருந்தது. பிளேட்டில் வரும்போது வந்து எனக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுள் இல்லாமல், சீட்டுகளுக்கு வந்து இருக்கமாக இருக்கும். ஆனால் கப்பலில் வந்து அப்படி நாங்கள் எங்கே வேணால் எந்த சீட்டில் வேணால் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஏசி போட்டிருப்பாங்க, டிவி போட்டிருப்பாங்க, பார்க்கலாம். வேண்டாம், ஃப்ளைட்டில் வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கப்பலில் வந்து அப்படி கிடையாது. கப்பல் வந்து நல்லா கடல் தானே, நல்லா காற்று வர மாதிரி ஏசி போட்டிருப்பாங்க. ரொம்ப இதாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் கப்பலில் தான் நான் முதல் முறையாக கப்பலில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே அங்கே கப்பலில் வந்து எல்லாமே சாப்பாடெல்லாம் எல்லாம் விலை குறைவாக தான் இருந்தது. ஓகே, கப்பல் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 17,500 2 பேருக்கு வந்து 37,000 முடிஞ்சது. ஓகேவா? ஏன்னா ஆமாம், ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு. அதே இந்திய ப்ரைஸுக்குன்னா 2 பேர்த்துக்கும் 11,000 முடியும். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து கொழும்புல தான் போகணும். எங்களுக்கு வந்து ஜப்னா ஃப்ளைட் வந்து எங்களுக்கு பயம் சேஃப்டி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், பயம் வந்துட்டு. அது பெரிய அப்போ போகிறோன்னா கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு தான் போனாங்க, ரொம்ப தூரம். ஓகேவா? அதனால் இது பக்கத்தில் தானே, இது ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு. பக்கத்துலேயே இருக்கும்போது நாங்கள் அங்கே போகணும் கொழும்புக்கு. அதனால தான் எங்கே நான் கப்பல் பிடிச்சி வந்துடுறேன், கப்பல் ஓடுதானே அப்படின்னு. அந்த கப்பலையும் நான் போனதில்லை, முறை கப்பலே வந்திருக்கோம். இன்னைக்கு கப்பலில் போய் பார்த்துட்டு அது ஒரு பிளேட்லையும் போவோம். ஓகே, மாறி ரெண்டுலையும் போவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.